வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/3/2026 மாசி மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தாருக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கு வந்தாலும் எடுத்துக்கொள்வதும், சுபவிரய பிராப்தம் ஏற்படுவதும், பணவரவுக்குண்டான உத்தரவாதம் ஏற்படுவதும், எல்லா விஷயத்திலும் நிதானமாக முடிவெடுக்க பெரிய வெற்றிகளும் பெரிய சந்தோஷமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்களும், ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தியும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்திலும், தாய் வழி உறவிலும், தந்தை வழி உறவிலும் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு பொறுமை காப்பது அனுகூலமான சூழ்நிலையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அற்புதமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வெள்ளை கொடி காட்டிக்கொள்வதும், வார்த்தைகளில் அதீத கவனமாக இருப்பதும், எல்லாமே நாம் எது சொன்னாலும் அதை நம்ப மாட்டேன்றார்கள் என்ற வருத்தம் ஏற்பட்டாலும் இந்த சூழ்நிலை குறிப்பாக மாசி மாதம் வரை பொறுமை காப்பது கடகத்திற்கு நன்மை தரும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சுருக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. தொழில் ரீதியாக தவறான முடிவுகளை சிலர் எடுக்கலாம். அதுக்கு இப்பொழுது உங்களுக்கு நான் சொன்னாலும் புரியாது. பிற்காலத்தில் அது புரியக்கூடிய சமயத்தில் மிகவும் வருத்தமாக இருக்கும். யாரும் இல்லாமல் நிராதரவாக மாறிவிடலாம். எனவே குடும்பத்தை நினைத்து கொள்வதும், பெற்றோர் பெரியோரை நினைத்து கொள்வதும், உங்களுடைய கௌரவத்தை நினைத்து கொள்வதும் இந்த நாளில் மிக மிக முக்கியம். கூடா நட்பு கேடு விளையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த விஷயங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலம், புதிய தொழில் உத்தியோக வியாபார மாற்றங்கள் அனுகூலம், ஏற்றத்தை அற்புதமாக பார்க்கக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசிக்காரர்கள்.
எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், புதிய முயற்சிகளில் அனுகூலம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது, டக்குன்று எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, வசதிகளை பெருக்கிக் கொள்வது, எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பது, முதலீடுகளுக்கு அனுகூலங்கள் காணப்படுவது, உத்தியோக ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலங்களை அதிகமாக பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். புதிய முயற்சிகளில் பெரிய சங்கடங்கள் நீரும். புதிய முயற்சிகள் அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புது ஒப்பந்தங்கள், புது தொழில் அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் மன அழுத்தத்திலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏதோ ஒரு யோசனையிலே இருப்பீர்கள், சம்மந்தமே இருக்காது. எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தாலே ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனராசி. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனம். எதிரிகள் சிறிது பலமாக இருப்பார்கள். சந்திராஷ்டிரம் உள்ளதனால் வம்பை வழக்கை நீங்களாகவே உருவாக்கி கொள்ளவே கூடாது. கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.